நமக்கு தெரியும், ஹவாரிஜிகள் போன்ற சிந்தனைக்காரர்களால் ஈராக், எகிப்து போன்ற நாடுகளிலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக இருந்த நேரத்திலே அவர்கள் வீட்டுக்குள்ளே சிறை வைக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவரிடத்திலே கேட்கிறார். உபைதுல்லா இப்னு அத்தீ இப்னு ஹியார் என்கிற நபித்தோழர் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார், உஸ்மான் அவர்களே, நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர், நீங்கள் தான் எங்களுக்கு இமாமாக இருக்கிறீர்கள். ஆனால் பள்ளிவாசலிலே உங்களை எதிர்க்கிற, குழப்பத்தை விளைவிக்கிற ஒருவர் இமாமாக இருந்து தொழுகை வைக்கிறார். அந்த தொழுகையிலே பங்கெடுக்க எங்களுக்கு சங்கடமாக இருக்கிறது. அங்கே நின்று எங்களால் தொழ முடியவில்லை. எனவே அவரை நாங்கள் பின்பற்றி தொழலாமா என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்ட பொழுது, அன்புள்ள சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தோழரே, இந்த உலகத்திலே மக்கள் எல்லாம் செய்கிற எத்தனையோ நல்ல விஷயங்களிலே அழகான செயல்கள் எது தெரியுமா? அது தொழுகைதான். தொழுகைதான் இந்த உலகத்திலே செய்கிற, மக்கள் செய்கிற அமல்களிலே மிகச்சிறந்த ஒரு அழகான அமல். மக்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்தால் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அல்லது அவர்களை குழப்பம் விளைவித்தால், எந்த குழப்பம் செய்கிறார்களோ அதிலிருந்து மட்டும் அவர்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். குழப்பத்தை விட்டுட்டு என்ன சொல்ல வருகிறார்கள் அவங்களோட தொழுங்க. தொழுகையை புறக்கணிச்சிடாதீங்க, ஜமாத்தை புறக்கணித்து விடுவார்கள். சொன்னது யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு நாட்டினுடைய ஆட்சி தலைவர், முன்மாதிரியாக நின்று அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரின் பொறுப்பிலே இருந்தவர். சகோதரன், நான் கேட்கிறேன், இன்றைக்கு தௌஹீது மக்களிடத்தில் எப்படி ஜமாத் தொழுகை? ஒரு அமைப்புல, ஒரு இயக்கத்தில் உறுப்பினராகிவிட்டால் ஒரு பள்ளியை விட்டுட்டு இன்னொரு பள்ளிக்கு போவதற்கு கூட நமக்கு மனம் இல்லை. இங்கே 8:10 ஜமாத்து, அருகிலே இருக்கிற பள்ளிக்கு 8:20 ஜமாத். ஒருவேளை 10 நிமிடம் தாமதமாக இந்த இடத்துக்கு வந்து விட்டால் கூட 10 நிமிஷம் போனா அங்கே ஜமாத்து கிடைக்குமே என்று போகக்கூடிய சகோதரர்கள் எத்தனை பேர்? நான் கேட்கிறேன், என்ன முக்கியத்துவம்? என்ன இஸ்லாத்துக்கான முக்கியத்துவம்? என்ன ஜமாத்துக்கான முக்கியத்துவம்? ஒரு இயக்கத்தில் இருந்தா அந்த பள்ளி எந்த தொழுகை நடந்தாலும், எங்கே இருந்தாலும் அருகிலே ஜமாத் நடக்கும். இங்கே வந்தால் கூட ஒருவேளை தாமதமாக இருக்கலாம், அருகிலே இருக்கிற பள்ளிவாசலில் ஜமாத்தை பிடித்துக் கொள்ளலாம். எனவே ஜமாத்துக்காக ஓடுவேன் என்று ஜமாத்தை முன்னிறுத்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை முன்னிறுத்தி அந்த ஜமாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்தவர்கள் எத்தனை பேர்? சகோதரர்களே, உள்ளத்திலே என்ன? நாம் ஒரு அமைப்பு நடத்துகிறோம், இயக்கம் நடத்துகிறோம். எதற்கு? மறுமை வெற்றிக்காக. உலகத்திலே கிடைக்கிற லாபம் இல்லை. இந்த அமைப்பை வைத்து அதிகாரமோ ஆட்சியை பிடிக்கிற நோக்கம் இல்லை. இந்த அமைப்பின் மூலமாக, இதன் மூலமாக நிர்வாகிகள், மக்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் நாளை மறுமையிலே சுவனவாசிகளாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தௌஹீது இயக்கங்கள் தான் செயல்படுகிறது. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு சில தௌஹீத்வாதிகள், ஒரு சில இயக்கவாதிகளை பார்க்கிறோம். தன் பள்ளியிலே ஜமாத்தை முடிந்து விட்டால் கூட பக்கத்தில் 5 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான் இங்கே தொழுகையில் கலந்து கொண்டால் எந்த குழப்பமும் வரப்போவதில்லை. யாரையும் உங்களை கேள்வி எழுப்ப போவதும் இல்லை. ஆனாலும் போக மாட்டோம். இன்னும் எந்த அளவுக்கு நான் தௌஹீது மக்களிடத்தில், சகோதரர்களை நான் கேட்கிறேன், பிரிவு தௌஹீது மக்களிடத்தில் எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு ஜமாத்தில், இயக்கத்தில் அதுவரையும் பயணிப்பார். நிர்வாகிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன மனஸ்தாபம் சகோதரர்களே கண்ணுக்கு எங்க போயிருந்து தெரியுமா? 2 பேர் 3 பேர் நிர்வாகியாக இதே பள்ளிவாசலில் 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் பள்ளிவாசலுக்காக உழைத்தவர், பாடுபட்டவர், வசூலித்தவர். ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, நிர்வாகிக்குள்ள பிரச்சனை. 2 பேர் வெளியேறினால் அவர்கள் செய்கிற அடுத்த ஆலோசனை தெரியுமா? எங்க பள்ளிவாசல் அமைக்கலாம், எங்க தொழுகை நடத்த, இவர் பின்னாடி தொழ முடியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் அதை செய்தார் தெரியுமா, இவர் இதை செய்தார் தெரியுமா? அப்படி பிரிந்து 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 தான் நம்மையும் அறியாமல் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நான் நிதர்சனத்தை பேசுகிறேன். இன்றைக்கும் கூட அது எந்த தௌஹீது வழியாக இருக்கலாம், ஒரு முழு வீச்சிலே செயல்படுகிற 2 பேர் 3 பேர் பிரிந்தால் கூட தனி ஜும்மா, தனி ஜமாத்து, அந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கிற எந்த பண்பும் இருக்காது. ஆனாலும் பள்ளிவாசல் எங்க போய் நிற்கிறோம் பாருங்க. ஜமாத்துக்கு என்ற ஒரு முக்கியத்துவம் இல்லை.
உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கலீஃபாவாக இருந்து தன்னை கொலை செய்வதற்காக வந்து ஒரு கூட்டம் இருக்கிறது என்று தெரிந்து அவர் குழப்பவாதியாகவே இருந்தாலும் அவரை பின்பற்றி தொழுங்கள், ஏனென்றால் தொழுகை ஜமாத் அவ்வளவு முக்கியத்துவம் என்று சொன்னார்களே. அன்புள்ள சகோதரர்களே, அதே முக்கியத்துவம் இன்றைக்கு தௌஹீத் பேசுகிற நாம் கொடுக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜமாத்தான தொழுகை சகோதரர்களே, எவ்வளவோ சிறப்புகளை ஏன் சொன்னார்கள் தெரியுமா? தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு சிறந்தது என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அந்த சிறப்பை அறிந்தாவது ஜமாத்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. தனியாக தொழுவதற்கு அனுமதி அல்லது, பாங்கு சொல்லப்பட்டு கடைகளிலே தொழுவதற்கு அனுமதி அல்ல, பாங்கு சொல்லப்பட்டு வீடுகளிலே தொழுவதற்கு அனுமதி அல்லாது. அந்த ஹதீஸ் அதுக்கு பொருந்தாத செய்தி. நீங்க எந்த மார்க்க அறிஞரிடத்திலே ஃபத்வா கேளுங்க. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தை நோக்கி வரக்கூடிய எத்தனையோ செய்திகளுக்கு எவ்வளவோ நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பாங்கிலிருந்து ஆரம்பித்தார்கள். யார் ஒருவர் அதான் சொல்லப்படும் பொழுது முஅத்தின் சொன்ன அதே வார்த்தையை சொல்லி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிகி என்ற துஆவை யார் ஓதுவாரோ நாளை மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சகோதரர்களே, எங்கே கிடைக்கும்? வீடுகளில் கிடைக்குமா? கடையில் கிடைக்குமா? வீடுகளில் பாங்கு சொல்ல முடியுமா? கடைகளில் பாங்கு சொல்ல முடியுமா? பள்ளிவா